இன்னைக்கு நம்ம ஒரு டீ காஃபிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு டீயை சூடாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம விளாக ஸ்டார்ட் பண்ணலாம் மக்களே. டீ போட்டாச்சு. வணக்கம் மக்களே, என்ன எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்க. நம்ம இன்னைக்கு வந்து டீ குடித்த கையோட எப்போவும் பீச் போகலாம் பீச் போகலான்னு சொல்லிகிட்டே இருக்கோம். ஆனால் பீச் போக முடியல. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பீச்சுக்கு போயிட்டு வந்துடுவோம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு டைமும் பீச்சுக்கு போகலான்னு சொல்லி கிளம்புவோம். ஆனால் வழியில் நம்ம பீச் பார்க்க மாட்டோம். பீச்சுக்கு போகலான்னு நினைக்கும் போது வேறு யாராவது வருவாங்க, அங்கே போகலான்னு ஏதாவது ஒரு ஐடியா கொடுப்பாங்க, இங்கே இருக்குன்னு ஏதாவது ஒரு ஐடியா கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு நம்ம அங்கே ஓடிடுவோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அந்த முயற்சியை வந்து எடுத்திருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம கண்டிப்பாக பீச் தான் பார்க்க போகிறோம். வழியில் யார் எது சொன்னாலும் சரி, நேராக போய் பீச்சை பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். சரியா? சரி வாங்க மக்களே, இன்றைக்கி நம்ம பீச்சோட விலாகு போட்டுடலாம். டெய்லி நம்ம வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, ஷேர் பண்ணுறதில்ல. டெய்லி நம்ம துபாயோட அப்டேட்ஸே நம்ம என்னென்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் டெய்லி அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் நான் என்னென்ன வீடியோ போகிறேன் டெய்லி உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் சொல்லுங்கள். சொல்லி டெய்லி நம்ம வீடியோவோட அப்டேட்ஸ் பாருங்கள். நம்ம எப்படி துபாயில் டியூட்டிக்கு ஜாயின் பண்ணோம், எப்படி துபாய்க்கு வந்தோம், எல்லா அப்டேட்ஸும் நான் உங்களுக்கு ஃபைனலாக ஒரு வீடியோ எடுத்து கண்டென்ட்டாக தரேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யாராவது கல்ஃபில் வேலை தேடணும், என்ன மாதிரி ஆஃப் ஷோர்லேயும் ஆன் ஷோர்லேயும் ரொட்டேஷன் ஜாப் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து சீக்கிரமே அந்த வீடியோவை வந்து ஃபுல் வீடியோவை எடுத்து உங்களுக்கு நம்ம சேனலில் அப்டேட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம பீச்சுக்கு போகலாம். என்னடா இன்றைக்கி அன்னைக்கு போன வழியிலேயே போகிறோமே என்னென்னு பார்க்குறீங்க. ஆல்ரெடி நம்ம இந்த வழியில் போயிருக்கோம். பீச்சுக்கு போகிறோம் தான் வந்தோம். பட் அன்றைக்கி பீச்சுக்கு போகல. இடையில ஒரு அண்ணா வந்து இங்கே ஒரு பார்க் இருக்காது, போய் பார்த்துட்டு வாடான்னு சொன்னதுனால பார்க் பார்க்க போயிட்டோம். ஆனால் இன்றைக்கி யார் வந்து எங்கே சொன்னாலும் சரி, நம்ம இன்றைக்கி பீச்சை பார்க்கணும். ஏன்னா எனக்கும் ஆசை தான். ஏன்னா நம்ம இங்கே வந்த நாள்லேருந்து பீச்சுக்கு போகலாம் நம்ம நினைப்போம். பட் நம்ம பீச்சுக்கு போனதில்லை. சரி இன்னைக்கு வாக்கிங்கும் போகணுன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க. சரி ஒரு வாக்கிங்கு போன மாதிரி இருக்கும், அப்படி நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து பீச்சும் காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். பீச்சுக்கு வந்துட்டோங்க. நாங்கள் பீச்சோட என்ட்ரன்ஸ் அழகாக இருக்குது பாருங்களேன். நல்லா அழகாக மரம் செடி கொடிலாம் வச்சு பசுமையாக வச்சுருக்காங்க பீச்சோட என்ட்ரன்ஸை. இதான் வந்துட்டோம். நல்லா இருக்குது, ஒன்றும் மோசம் இல்லைங்க, நல்லா தாங்க இருக்குது. நம்ம ஊர் மாடலேஷன் தான், ஆனால் கொஞ்சம் நல்லா வச்சுருக்காங்க. இங்கே ஒரு சின்ன டென்ட்டு போட்டு கூடார மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ சாயங்காலம் இங்கே வந்து நல்ல லைட்ஸ் எல்லாம் போட்டு கலர்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வர்றவங்க எல்லாம் கொஞ்ச நேரம் அதில் உட்காந்து கடலோட அழகை பார்த்துட்டு சன்செட்லாம் மறையும் இல்லைங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு போவாங்க. அதனால் இங்கே நிறைய பேர் ஈவினிங் வராங்க. நம்மளும் இப்போ ஈவினிங் தான் வந்திருக்கோம், ஆனால் இனிமேல் தான் எல்லாம் வருவாங்க. ஓ என்னங்க இது கடல் இருக்குன்னு பார்த்தா இங்கே கடல் மட்டும்தான் இருக்குது. பீச்னா நம்ம ஊரில் மணல் விளையாடுறதுக்கு தான் இடம் வச்சுருப்பாங்களேங்க, இங்கே ஒன்றுமே இல்லை. என்னங்க நமக்கு இவ்வளோ பெரிய ஏமாற்றமா? சரி நம்ம மக்களுக்கு பீச்சை காட்டலான்னு கூட்டிகிட்டு வந்தால் இங்கே பாருங்க, கடல் லேண்டாக கன்வெர்ட் பண்ணி பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க. துபாயினாலே அதானே, லேண்டில் வந்து பில்டிங் கட்டினது இடம் பத்தலை. ஸோ அதனால் வந்து இவங்க கடலை வந்து லேண்டாக கன்வெர்ட் பண்ணி அதில் கொஞ்சம் பில்டிங் கட்டி இம்ப்ரூவ் பண்ணி காமிக்கிறாங்க. அதுவும் உங்களோட ஒரு ப்ளஸ் தானே. உலகத்தில் இப்போ எல்லா நாட்டை கம்பேர் பண்ணும்போது துபாயோ மற்ற கல்ஃப் கண்ட்ரியோ பார்த்தீங்கன்னா லேண்டு கம்மியாக தான் இருக்குது. ஸோ கடலை வந்து அவங்க லேண்டாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அதாவது நம்ம வெளியில் இருக்க சேண்டெல்லாம் கொண்டு போய் கடலில் கொட்டி அதை லேண்டாக கன்வெர்ட் பண்ணி அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டப் ஏரியாலாம் பண்ணி ஒரு யூனிக்கான ஒரு ஆர்கிடெக்ட் இங்கே கொடுக்குறாங்க. பரவாயில்ல, இது இப்படி பண்ணுறதுனால தான் நம்ம இதை பற்றி பேசுகிறோம். சரி அங்கே ஒரு நாள் போய் பார்க்கலாம். அந்த லேண்டெல்லாம் எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்க ஏரியாவை நமக்கு டைம் கிடைச்சா போய் பார்க்கலாம். உள்ளே அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரில. அலோவ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நம்ம உள்ளார போய் பார்த்துட்டு வரலாம். சரியா மக்களே? சரி இப்போதைக்கு நமக்கு பெரிய இதுதான், நம்ம நினச்சி வந்தோம் மணலில் ஓடலான்ட்டு. இங்கே அதுக்கு உண்டான வாய்ப்பு கிடையாது. மணல்லாம் ஓட முடியாதுடா இங்கே, ஆல்ரெடி இங்கே நீ மணலில் தான் நடந்து இருக்க, தண்ணியை மட்டும் பார்த்துட்டு போடான்னு சொல்லி நமக்கு விதிச்சிருக்கு போல். ஸோ நம்ம கடலை பார்த்துட்டு கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு
சின்ன வாக் போயிட்டு நம்ம ரூமுக்கு போகலாம் எப்பவும் போல். ஒரு போர்ட் இருக்குங்க பக்கத்தில். சின்ன சின்ன கப்பல்ஸ்லாம் வருது, பெருசான ஒன்றும் வரல, சின்ன கப்பல்லாம் வருது. போர்ட்டில் பொருளெல்லாம் வந்து இறக்கிட்டு போயிட்டுருக்கு. இப்போ இது வந்து ஒரு ரவுண்டாக ஒரு சர்க்கிள் மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு சைடு போர்ட்டு, ஒரு சைடு லேண்ட் ஏரியா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன பாதை மட்டும் வச்சுருக்காங்க வெளியே கப்பல் போகிறதுக்கு வர்றதுக்கெலாம். இவ்வளோ பெரிய ஏரியாவை லேண்ட் ஆக்கியிருக்காங்க பாருங்க கடலில். நம்ம ஊரில் ஒரு சின்ன அணைக்கட்டுனா கூட எவ்வளோ செலவாகுது. ஆனால் இங்கே இவ்வளோ பெரிய கடலில் மண்ணை கொண்டு போய் கொட்டி லேண்டாக கன்வெர்ட் பண்ணுறாங்க பாருங்களேன். இதெல்லாம் நிறைய புதுசாக பண்ணுறாங்க துபாயில். நிறைய பணம் வச்சுருப்பாங்க பாருங்க. பணம் வச்சுருக்காங்க, அதனால தான் நம்மள மாதிரி ஆளுங்க இங்கே வேலை கிடைக்கிது ஈஸியாக. ஆனால் ஒரு காலத்தில் இந்த நாடை பார்க்கும்போது ரொம்ப புவராக இருந்திருக்குங்க. வெறும் சேண்டில் இது பண்ணி எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லாமல் இருந்திருக்கு. ஆனால் இப்போ உலகமே திரும்பி பார்க்குது இந்த துபாயை பார்த்து. அந்த அளவுக்கு ஒரு மிராக்கலான ஒரு உலகத்தை இவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ளேயே ஒரு உலகம் தனியாக வச்சுருக்காங்க. துபாய்ங்கிறது தனி உலகம் மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு இங்கே பில்டிங்ஸு, ஆர்கிடெக்ட்ஸு, டூரிஸ்ட் பிளேஸு இன்னும் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நமக்கு இன்னும் எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அவ்வளோ நம்ம பண்ண போகிறோம். டெய்லி இந்த துபாயை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நான் ஃபுல்லாக காட்டிடுவேன். நம்ம கூட நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள், துபாயை மொத்தமாக சுற்றி பாருங்கள். துபாயில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு நான் டெய்லி அப்டேட் கொடுக்குறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு டெய்லியும் துபாய் எப்படி இருக்குது, என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குது, துபாய் நியூஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி சொல்லிகிட்டே இருப்பேன். நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி நம்ம என்னென்ன பண்ணணுங்கிறத உங்களுக்கு நான் சொல்லுவேன். கூடிய சீக்கிரத்துலேயே நம்ம ஜாபோட வீடியோவும் போட போகிறேன், அதுவும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட துபாயை வந்து எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எல்லாம் நீட்டாக தாங்க இருக்குது. பீச்னாலும் இங்கே யாரும் குப்பையெல்லாம் அவ்வளோக்கெல்லாம் போடலை. இந்த பக்கத்தில் இருக்க சின்ன மரத்தில் இருக்க அந்த பூ பறந்து வந்து தான் இந்த தண்ணியில் விழுந்திருக்கே தவிர மற்றபடி குப்பை அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்களும் சாயங்காலம் இங்கே பக்கத்தில் யாராவது இருந்தீங்கன்னா வந்து ஒரு வாக் போங்க. சாயங்காலம் நல்லா நீட்டாக இருக்குது, ஒரு அமைதியான ஒரு வாக் இங்கே போகலாம். அங்கங்கே உட்காரத்துக்கும் சின்ன சின்ன இடம்லாம் வச்சுருக்காங்க, நல்லா இருக்குங்க. ரோட்டுக்கு அந்த பக்கம் சிட்டி, ரோட்டுக்கு இந்த பக்கம் ஒரு சின்ன கார்டன் செட்டப்பு, அதை தாண்டிங்கன்னா கடல். மூணும் ஒரே இதில் காமிச்சிருக்காங்க பாருங்கள். இயற்கையாக இருக்குன்னு சொல்லிட்டு கார்டனுக்குள்ளே மரம் செடியெல்லாம் வச்சு பசுமையாகவும் இருக்குது. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ இருக்க டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி பெரிய பெரிய பில்டிங்ஸ். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கடல், கடலுக்கு அந்த பக்கமும் இவங்களோட டெக்னாலஜி தாங்க. ஸோ சூப்பராக இருக்குது. நீங்கள் துபாய் எக்ஸ்ப்ளோர் பண்ண யாராவது வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். உங்களால் வர முடியலன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம வீடியோஸ் டெய்லி அப்டேட் ஆகும். நம்ம வீடியோவில் எந்த ஏரியாவில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் டெய்லி அப்டேட்ஸ் கொடுக்குறேன். நம்ம சேனலோட சேர்ந்து நீங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களால் இங்கே வர முடியாத மக்களுக்கு நான் டெய்லி என்னென்ன துபாய் எப்படி இருக்குங்கிறத நம்ம வீடியோ மூலியமாக நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி மக்களே, தேங்க்யூ. இதுக்கு மேலே இங்கே கட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை, இந்த 3 தான் இருக்குது. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எல்லாம் பீச்சில் காமிச்சிருக்கேன். இந்த பக்கம் ஒரு 3 கிலோமீட்டர், அந்த பக்கம் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்காங்க. இதே மாதிரி சேம். அவ்வளோ தூரம் நம்மளால் நடந்தெல்லாம் போக முடியாது, ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நடந்திருக்கோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம பக்கத்தில் என்ன எக்ஸ்ப்ளோர் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சி போயிட்டு வரலாம். நமக்கு இங்கே பஸ் கார்டு வாங்கிட்டோம்னா நம்ம அடுத்த வீடியோவில் பஸ்ஸில் போய் ட்ராவல் பண்ணலாம். இந்த ஊர் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி அந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பஸ் ட்ராவலிங் பற்றி. அதுக்கு பஸ் கார்டு வாங்கணும். நம்ம சீக்கிரமே டைம் கிடச்சா போய் பஸ் கார்டு வாங்குவோம். பஸ் கார்டு வாங்கினா உங்களுக்கு நான் இந்த ஒரு பஸ் ட்ராவலிங்கை பற்றி சொல்கிறேன். ஓகே மக்களே, நன்றி மக்களே. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.